அவரை பற்றிய ஏவி இப்போது. Field Association for Education and Empowerment Chennai வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டு ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் 2025 ஜனாப் NMS மலிக் முகமது கல்வி அறிவு நிரம்பிய கன்னியாகுமரி மாவட்ட இஸ்லாமியர்கள் மத்தியில் கல்வி சேவையாற்றும் சமகால ஆளுமை. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் 1951 ஆண்டு பிறந்த இவர் 1975 ஆண்டு திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் MA இங்கிலீஷ் முதுகலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் அதிராம்பட்டினம் காதர் மொய்தீன் கல்லூரியில் ட்விட்டர் தமிழ்நாடு வக்ஃபு போர்டில் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அண்ட் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த பின் 1980 ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று புகழ்மிக்க ETA அஸ்கான் குழுமத்தில் சேர்ந்து தன்னுடைய கடின உழைப்பால் அதன் MBM கல்ஃப் ஆபரேஷன்ஸ் டிவிஷனில் இயக்குநராக உயர்ந்தார். ETA குழுமத்தின் நிறுவனர் ஜனாப் BSA அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களால் பலமுறை பாராட்ட பெற்றவர். 2016 ஆண்டில் துபாய் ETA குழும பணி நிறைவு செய்து சொந்த மண்ணான குமரி மாவட்டம் வந்து செட்டிலான அவர் சமூகம் சார்ந்த பல்வேறு சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மாவட்ட மக்களுக்கு தெரியும் முகமாக மாறினார். நாகர்கோவிலில் செயல்பட்டு வந்த பிரிட்டிஷ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலை விலைக்கு வாங்கி அதன் தாளாளராக முறைப்படி கல்வி சேவைக்கு துவக்கம் குறித்தார். தன் ஊர் மற்றும் ஊரை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளின் நலத்திட்டங்களுக்கு பொருளாதார ரீதியில் மிக பெரும் பங்களிப்பு செய்து உதவி வருகிறார். தன் ஊரின் பக்கத்தில் உள்ள ஆசாத் நகர் பள்ளிவாசலுக்கு 6 சென்ட் இடமும் வழங்கி அங்கு பள்ளிவாசல் கட்டடமும் கட்ட பெருமளவில் உதவி செய்தார். விரைவில் புனரமைக்கப்படும் தன்னுடைய ஊர் பள்ளிவாசல் பணிக்காக ரூபாய் 1 கோடி நன்கொடை தருவதாக அறிவித்திருக்கிறார். தமிழக அரசால் விளிம்பு நிலை முஸ்லிம் பெண்களின் வாழ்வாதாரத்திற்காக இயங்கும் முஸ்லிம் மகளிர் உதவிக்குழுவின் கன்னியாகுமரி மாவட்ட மதிப்புறு செயலாளராக இருந்து அந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை 1700 பெண் பயனாளிகளுக்கு ரூபாய் 1.6 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை கிடைக்க உதவி செய்திருக்கிறார். கல்வி சார்ந்து தன் சமுதாய மக்கள் இயங்க வேண்டும் என்ற தனியாத ஆர்வம் அவருக்கு. அதன் காரணமாகவே கல்வி உதவி நாடி வருபவர்களுக்கு தன்னால் இயன்ற அளவுக்கு உதவி செய்வார். கல்வி சார்ந்த இவரின் சேவைகளை கவனித்து அவரை கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பின் கல்விக்குழு கன்வீனராக ஆக்கி அழகு பார்த்தனர் மாவட்ட ஜமாத் முன்னோடிகள். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நுழைவுத் தேர்வான நீட் பயிற்சியை மாவட்ட முஸ்லிம் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்க பெற சென்னை கிரியேட்டிங் ஹேண்ட்ஸ் அமைப்புடன் இணைந்து இலவச பயிற்சி வகுப்புகளை தனக்கு சொந்தமான தக்கலை HMP டவர்ஸில் வைத்து நடத்தினார். அதே ஆண்டில் அங்கு TNPSC பயிற்சி வகுப்புகளும் இலவசமாக நடத்தப்பட்டது. 2 பயிற்சி வகுப்புகளுக்கும் இடம் இலவசமாக தந்து பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்களின் ஊதியத்தையும் கொடுத்து இதர கட்டுமானங்களையும் அவர் செலவிலேயே செய்து உதவியவர். அவர் நடத்திய நீட் வகுப்புகளில் இருந்து தக்கலை அரசு பள்ளியில் பயின்ற ஒரு ஏழை மாணவன் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் MBBS பயில வாய்ப்பு கிடைக்க பெற அவனது கல்வி கட்டணத்திற்கும் பெரிதும் உதவினார். தான் பள்ளி படிப்பை பயின்ற கோட்டார் இளங்கடை அரசு துவக்க பள்ளி மற்றும் அரசு பாவலர் மேல்நிலை பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு தேவையான கட்டுமானங்களையும் முன்னின்று செய்து கொடுத்தார். கட்டடங்கள் கட்டி கொடுத்தது முதல் பிரிண்டர் வரை பல உதவிகளை செய்தார். இந்த பள்ளிகளுடன் இன்னும் சில அரசு பள்ளிகளுக்கு இவர் செய்த உதவிகளை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு விருது கொடுத்தது. 31/8/2024 அன்று திருநெல்வேலியில் நடைபெற்ற பள்ளி கல்வித்துறையின் 6வது மண்டல மாநாட்டில் வைத்து நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் திரு அப்பாவு முன்னிலையில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களிடம் இருந்து நன்கொடையாளர் விருதை அவர் பெற்றார். தன் ஜமாத்திற்கு சொந்தமான MDB பள்ளிக்கூடத்தில் 2 பிளாக்குகள் கட்டி கொடுத்து அதன் முகப்பு வளைவையும் கட்டி கொடுத்தார். தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய மருத்துவக் கல்லூரி கட்ட முயற்சிக்கும்
சாலிஹின் ட்ரஸ்டில் இவரும் அவரது இல்லாலும் துவக்கத்திலேயே உறுப்பினராகி அந்த முயற்சிகளுக்கு முழு ஆதரவையும் கொடுத்து வருகின்றனர். கொரோனா கால ஊரடங்கில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க நிதி இல்லாமல் கஷ்டப்பட்ட இஸ்லாமிய பள்ளிகள் சிலருக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து உதவினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படும் 17க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நிறுவனங்களால் நடத்தப்படும் பள்ளிக்கூடங்களை ஒருங்கிணைத்து துவங்கப்பட்ட இஸ்லாமிக் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் அசோசியேஷனின் தலைவராக பொறுப்பெடுத்து திறம்பட நடத்தி வருகிறார். பெண் கல்வி முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்ட ஜனாப் மலிக் முகமது அவர்கள் பெண்களுக்கான ஒரு பேராமெடிக்கல் கல்லூரியை துவங்க திட்டமிட்டு வருகிறார். இது தவிர மதரசா கல்விக்கும் உதவுவது, விளையாட்டு சார்ந்து நம் மாணவர்கள் சிறப்புற்று விளங்க உதவுவது என இவரின் உதவிக்கரம் நீடுகிறது. அண்மையில் கூட தங்கள் பகுதியில் ஷெட்டில் பேட்மிண்டன் விளையாட உள் அரங்கம் கட்ட மிக பெரும் உதவி செய்துள்ளார். இப்படி பல்வேறு வகைகளில் சமுதாயத்தை அறிவார்ந்த சமூகமாக மாற்ற தன்னாலான முயற்சிகளை பல சோதனைகளுக்கு மத்தியிலும் தொடர்ந்து எடுத்து வரும் ஜனாப் NMS மலிக் முகமது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டு ஃபார் மரியாதைக்குரிய மலிக் முகமது சாஹிப் அவர்களை அவருடைய இல்லத்தரசி மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றேன். இன்னொரு துணைத் தலைவர் அன்சர் அவருடைய மனைவி தீனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றேன். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சேவைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மலிக் அண்ணன் அவர்களுடைய மனைவியாருக்கு அவர் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார், நன்றி சொல்வார். அவருக்கான பாராட்டு பத்திரத்தினை தேங்க்யூ. சொல்லுங்க சார், கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நம்ம வந்து துபாயில் ஒரு ஈட்டிய குடும்பத்தில் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒர்க்கில் வந்து நம்முடைய நேச்சர் ஆஃப் நம்ம ஆட்டிடியூட் எப்படின்னா கமாண்டிங் ஆட்டிடியூடாக இருக்கும். வேலை வாங்கணும்னா நம்ம ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் இல்லையா? அந்த பர்சனாலிட்டியை விட்டு இங்கே வந்து சேவை அமைப்பு மக்களோட சேர்ந்து சேவைகள் செய்கின்ற போது அதற்கு தேவையான ஒரு பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படும். இதில் ஏதாவது சிக்கலை உணர்ந்தீங்களா? என்ன? எனக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல் இல்லை. ஏன்னா எங்கள் குடும்பமே ஒரு ஆளுமையை பெற்ற ஒரு குடும்பம். என்னுடைய தாய் மாமா அதிராமன் காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருந்தாங்க. அண்ணன் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. குடும்பமே எல்லாமே நாங்கள் கல்வியாளர்கள் குடும்பம்தான். மற்றபடி எங்கள் அம்மா அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஆளுமை மிக்கவங்க, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு அந்த ஆளுமைங்கிற ஒரு இதை அமைச்சு தந்தது அவங்க தான். எதுக்கும் பயப்படக்கூடாது, அவர் நல்ல ஒரு கல்வியாளாக வரணும், நல்ல படித்தவங்களாக வரணுன்ட்டு அப்போவே நினச்சிதாங்க. எல்லாரையுமே படிக்க வச்சாங்க. திருச்சி போன்ற பெரிய பெரிய மெட்ராஸ் போன்ற இடங்களெல்லாம் அனுப்பி படிக்க வச்சாங்க. அப்போ என்ன வருதுன்னா, ஒரு எஜுகேஷன் வந்தோடனே எஜுகேஷன் வந்து தான் எம்பவர்மெண்ட்டு. அந்த கல்வி தான் என்ன செய்கிறது, ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது, ஒரு வெப்பனை கொடுக்குது. அந்த சக்தியை நான் வந்து பயன்படுத்துகிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை எழுதினேன். நான் துபாய் போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் குரூப் டெப்டி கலெக்டர் எழுதி 10 இயர்ஸில் IAS ஆயிடலான்னு எண்ணத்தில் நான் வந்து எழுதினேன். ஆனால் அதில் கொஞ்சம் விளையாட்டாக போயிட்டு இன்றைக்குள்ள அமைப்புகள் இல்லாததுனால அன்றைக்கி அதுக்குள்ளே ட்ரைனிங் கிடைக்கல, அதனால் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். இருந்தாலும் கூட அதே அந்த ப்ராசஸ் என்கிட்ட இருந்தது. அது இங்கே உள்ள எப்படி நான் இங்கே இருந்தோனோ அதே போல் அங்கேயும் ஆகணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் போகும்போது அங்கே இதுக்கு ஈக்குவலான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ETASCON குரூப்புங்கிறது வந்து இது கவர்மெண்ட் நடத்துகிறது, அது பெரிய கார்ப்பரேஷன் நடத்துகிறது. அதில் இந்த திறமையை நாங்கள் காணிக்கும்போது எனக்கு என்ன அதுக்குள்ள பதவிகள் கிடச்சிது, அந்த ஆளுமை எனக்கு கிடச்சிது. சரி, அது அப்படியே இங்கே வரும்போது இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு இருக்குது. என்ன பிளாட்ஃபார்மு? அந்த 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 ஆளுமைங்கிற அல்ல, எதுக்கும் பயப்படக்கூடாதுங்கிற ஒரு ஆளுமை. எல்லாமே இறைவன் தான் பெரியவன், நாம் எல்லாமே ஒரு சிறிய ஒரு 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 இதுதான், ஒரு இறைவனுடைய படைப்புகளில் ரொம்ப ஒரு அற்ப ஒரு இதுதான், மனிதன் தான்.
அதனால் இறைவன் தான் எல்லாத்துக்கும் பெரியவன். இறைவன் தந்த கல்வி மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது என்ற அந்த கல்வியை ஆயுதமாக வைக்கும்போது நமக்கு என்ன இருக்குது? we have a weapon, so we need not worry about anything else. ரெண்டாவது என்னென்னா, ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் எனக்கு இருந்தது. வெளிநாட்டில் இருக்கும்போது ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருந்தது. அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கும்போது இந்த எஜுகேஷன் கொடுக்க ரொம்ப ஈஸி. அவங்க சொன்ன போல் நான் ரொம்ப ஒன்றும் சேமிச்சு வைக்கல ஆரம்பத்தில் இருந்து. அவங்களாக தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் கூட சில விஷயங்கள் சொல்லுவதுக்கு எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஃபைனான்ஸ் இருந்ததுனால பண்ணேன். இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஃபைனான்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னா கல்வி மூலமாக, கல்வியில் உள்ள எம்பவர்மெண்ட்டமாக கிடச்சிது. அந்த எம்பவர்மெண்ட்டு தான் என்னைக்கு எங்கே கொண்டு போனாலும் என்ன செய்யுது? ஒரு 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 ஆட்டுவிக்குது. அதனால் எனக்கு துபாயானாலும் சரி, இந்தியானாலும் சரி, அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஐ கேன் மேனேஜ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. மருகமூர் சாஹிப் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அமைப்பினுடைய துணைத் தலைவர் பீர் காக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பை அழைக்கின்றேன். அவருக்கான பாராட்டு பத்திரத்தை வழங்க புதுப்பேட்டை மொகல்லாவினுடைய நிர்வாக குழுவினுடைய துணைத் தலைவர் நாகூர் ஆண்டவர் சாகுல் அமீது அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பை அழைக்கின்றேன். விருதியை வழங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வருமாறு அன்பை அழைக்கின்றேன். நூற்றாண்டுக்கான நம்முடைய நாகூர் ஈயம் அனீபா அவருடைய மருமகன் சாவரன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். பெரும்பான்மையான உறுப்பினர்கள் புதுக்கல்லூரியினுடைய பேரா